மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. இன்றைக்கி புதன்கிழமை ஆயிடுச்சு. சீரியஸ்லி சொல்கிறேன், நான் எதிர்பார்த்தேன். ஸோ ஓகே, மண்டேனா கூட செவ்வாய்க்கிழமை வந்துடும், செவ்வாய்க்கிழமைனாலும் புதன்கிழமை வந்துடும் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி புதன்கிழமையே முடிய போகுதுப்பா, அவ்வளோதான், சாயந்தரம் ஆக போகுது. இன்னும் ரிசல்ட் வரல. சீரியஸ்லி என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தகவல் கிடச்சிருக்கு. ஜூலை 31 வெளியாகுமா இல்லை ஆகஸ்ட் 3 வெளியாகுமா? அது என்ன ப்ரோ ஆகஸ்ட் 3 1ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஏன் வெளியாகாது அந்த டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ உங்கள் தாட் ப்ராசஸ் என்னவா இருக்குது, ரிசல்ட் இத்தனை நாள் பண்ண வெளியாகாதனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பார்க்குற ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே. ஸோ சாட்டர்டே சண்டேஸில் கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட்ஸ்லாம் வெளியாகாது. ஓகேங்களா? ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து சாட்டர்டேஸில் கூட மேக்ஸிமம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. பட் சண்டேஸில் வாய்ப்பே கிடையாது. பட் மேக்ஸிமம் உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸில் ரிசல்ட் வெளியாகிறதுனால உங்களுக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகுது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி இல்லைன்னா ஜூலை 31ஆம் தேதி. ஏன்னா ஜூலை 31 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளான்னைக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி ஆல்மோஸ்ட் டே முடிய போகுது. அவ்வளோதான், முடிஞ்சு 29 முடிஞ்சா அவ்வளோதான். நான் முடிய போதேன் இன்றைக்கி. நீ ஆஃப்டர்நூனோ ஈவினிங்கோ இல்லை நைட்டு அந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. எத்தனை மணிக்கு பாருங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி முடிஞ்சு. வியாழக்கிழமை நாளைக்கும் எப்படின்னு தெரில. ஏன்னா இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் நாளைக்கு ரிசல்ட் வெளியாகும். சீரியஸாக சொல்கிறேன், டெய்லியும் இதே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போக போக பார்த்தீங்கன்னா டைம் போக போக வெறுப்பு தான் ஆகுது. பயத்தை தாண்டி வெறுப்பு, கோவம், இந்த மாதிரி அடுத்து என்ன பண்ணுறது, காலேஜ் எப்படி சேர்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுப்பா, முடிய போகுது. அவ்வளோதான், 10th 11th 12th இன்னும் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் எக்ஸாமுக்கு ரிசல்ட் வராதனால மாணவர்களாம் போட்டு ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட்டை. ஃபஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமே முடிய போகுது ப்ரோ, இன்னும் ரிசல்ட் வரல, நான் காலேஜ் எப்படி சேர்றது, என்ன பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ 10th முடிச்சு 11th போகணும் ப்ரோ. 11th ஃபஸ்ட் மிட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ 11th முடிச்சு 12th போகிறவங்க நான் அடுத்தது படிக்க வேணாம் ப்ரோ, இதையும் நினச்சிட்டு இருக்கிறதா அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்டு. உங்கள் வருத்தம், ஆர்வம், ஒரு மாதிரி எல்லாத்தையுமே போட்டு கொட்டி தீர்த்துறீங்க கமெண்ட் பாக்ஸில். எனக்கு புரியுது. பட் இது வரைக்கும் எந்த ஒரு ரிசல்ட்டு அப்டேட்ஸும் கொடுக்கல. அதான் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை பற்றின லைவ் இன்றைக்கி இந்த வாரத்துக்குள்ள ரிசல்ட் வெளியாகலினா சனிக்கிழமை காலையிலையோ இல்லை ஈவினிங் 6 மணிக்கோ ஷார்ப்பாக 6 மணிக்கு நான் லைவ் போடுறேன். ஓகேவா? லைவ்ல நம்ம எல்லாத்தையும் பேசலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் டேக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? பெரிய ஆளுங்க டேக் பண்ண ட்ரை பண்ணலாம். என்ன தான் ஆகுது, ரிசல்ட் வருமா வராதான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக நான் வர சனிக்கிழமை லைவ் மேக்ஸிமம் போட ட்ரை பண்ணுறேன். லைவ் வேணும்னா ஹேஷ்டேக் லைவ் கௌதம் மீடியான்னு போடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகும். இது ஒரு ட்ரெண்ட். ஓகேவா? ஹேஷ்டேக் கௌதம் மீடியா. ஸோ சப்ளிமெண்ட் எக்ஸாம் லைவ் அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கலாம் நாமளும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. ஏன்னா 25ஆம் தேதி வழக்கமான ரிசல்ட் வெளியாகும் உங்களுக்கு. ஸோ 12th பொறுத்த வரைக்கும். ஸோ இதுவரை நீங்கள் பண்ணால் 28ஆம் தேதி ஆயிடுச்சு, இன்னும் ரிசல்ட் வெளியாகலை. 10th 12th 31ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகும். வழக்கமாக போன வருஷம் அப்படி ரிசல்ட் வெளியாச்சு, அதுக்கு முந்தின வருஷம் அப்படி ரிசல்ட் வெளியாயிருச்சு. இப்போ அதுக்கான எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஏன்னா ஃபஸ்ட்டு 12th ரிசல்ட் வெளியாகும், அதுக்கப்புறம் தான் 10th 11th ரிசல்ட் வெளியிடுவாங்க. இப்போ 12th வெளியாகிறதுனால நமக்கு 10th 11th வெளியாகுமா ஆகுதுன்னு சொல்லி அங்கே ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட்பா. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் ஆயிடுவீங்க, அது ஓகே. பட் ரிசல்ட் வந்தால் தானே பாஸ் ஆஃப் ஆகிடானே தெரியும். ஸோ அதுதான் ஒரு குழப்பமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ ஓகேப்பா, பார்த்துக்கலாம். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப டென்ஷனாக ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காதீங்க, காமாக இருங்க. ஸோ ஓகேங்களா, பார்த்துக்கலாம். எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சலுப்பாயிருச்சு. என்னடா அது ரிசல்ட் வெளியிடவே மாட்டேங்கிறாங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸும் வரல. டெய்லியும் பார்த்தா சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியலையே, ஒரே நியூஸே சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு மாதிரி தோணுது. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, பார்த்துக்கலாம், பார்த்து இருங்க. ஸோ நான் சொன்னதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்களா இந்த நிலமையில் இருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஓகேப்பா செல்லக்குட்டி. ஸோ தட்ஸ் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். பார்த்து சேஃபாக இருங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நைட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா வீடியோ போடுறேன். டெய்லி நைட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி நைட்டு. பட் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வராதனால நான் நைட் வீடியோ கொடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி சப்போஸ் வந்துச்சுன்னா வீடியோ கொடுக்குறேன். சப்போஸ் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலைன்னா திரும்பி நாளைக்கு தான் வீடியோ வரும். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் நினைக்கிறேன். ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? ஓகேப்பா ஸ்டூடெண்ட்ஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.